Hello students, welcome to Global IAS Academy. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது நீட் பயாலஜியில் லிவிங் வேர்ல்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் டாபிக் இம்பார்ட்டண்டான டாபிக் சிஸ்டமேட்டிக்ஸாக. ஸோ தமிழில் வந்து முறைப்பாட்டியல் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்க்கலாம். ஸோ சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டடி, சரிங்களா? இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லெட்டின் வேர்ட் சிஸ்டமா. அப்படின்னா அதோட மீனிங் என்ன? சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட், ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் டாக்ஸானமினா என்னன்றது. ஸோ டாக்ஸானமியும் சிஸ்டமேட்டிக்ஸும் ரெண்டுமே சேம் தான். இதில் எக்ஸ்ட்ராவாக எது வரும் அப்படின்னா ஃபைலோஜெனியை பற்றி ஸ்டடி பண்ணுறது, சரிங்களா? ஃபைலோஜெனி அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு ஆர்கான்சமும் இன்னொரு ஆர்கான்சமும் இடையில உள்ள அந்த ரிலேஷன்ஷிப், இன்டர் ரிலேஷன்ஷிப்பை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபைலோஜெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட அதை பார்க்குறது தான் இங்கே சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி லினேயஸ்ன்றவர் சிஸ்டமா நேச்சுரே அப்படின்ற ஒரு புக்கில் சிஸ்டமேட்டிக்ஸை பற்றி டீட்டெயிலாக அது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போது சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது டாக்ஸானமியும் சிஸ்டமேட்டிக்ஸும் சேம். டாக்ஸானமியில் என்னென்னு பார்த்தோம்? நாமன்க்ளேச்சர், கிளாசிஃபிகேஷன், கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த நாலும் போக எக்ஸ்ட்ராவாக எதுன்னு சொல்லுவாங்க? ஃபைலோஜெனியை வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லுவாங்க. அதான் வந்து எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அந்த ஆர்கான்சம்க்கு இடையில உள்ள அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது ஐடென்டிஃபிகேஷன்ஸ், நாமன்க்ளேச்சர், கிளாசிஃபிகேஷன், கேரக்டரைசேஷன், ஃபிஃப்த்து வந்து ஃபைலோஜெனி. ஸோ இந்த 5மே வரும் அப்படின்றது. ஸோ இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸில் முறைப்பாட்டியல்னால் என்ன? சிஸ்டமா அப்படின்றது ஒரு லெட்டின் வேர்டு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா உயிரினங்களை முறையாக வகைப்படுத்துதல். அந்த உயிரினத்தை முறைனா ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ லினேயஸ்ன்றவர் ஒரு புக்கு. ஸோ என்ன புக் அப்படின்னா சிஸ்டமா நேச்சுரே. புக் நேம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இவர் வந்து அந்த வகைப்பாட்டில் முறைப்பாட்டியில் வந்து டீட்டெயிலாக வந்து அந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ அப்போ சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது என்ன, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உயிரினங்களுக்கு இடையேயான பரிணாம உறவை எடுத்துக்கொள்வது. ஸோ நம்ம ஆல்ரெடி வகைப்பாட்டியல்னால் என்னென்னு பார்த்தோம். வகைப்பாட்டியலில் என்னென்னு பார்த்தோம்? இயல்பாய்வு, அடையாளம் காணுதல், பெயரிடுதல், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து வகைப்பாடு. ஸோ இது 4ம் தான் என்னது வகைப்பாட்டியலில் இந்த 4ம் வந்து இருக்கணும். அதுதான் வந்து வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எக்ஸ்ட்ராவாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா பரிணாம உறவை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த 4ம் போக 5வதாக பரிணாம உறவு. பரிணாம உறவு அப்படின்றது ஒரு ஆர்கானிசமுக்கும் இன்னொரு ஆர்கானிசமுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், சரிங்களா? அதை ஸ்டடி பண்ணுறது. ஸோ இது 5ஐயும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது சிஸ்டமேட்டிக்ஸ். ஃபைலோஜெனியை தவிர சொல்கிறோம் அப்படின்னா அதை டாக்ஸானமின்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முறைப்பாட்டியலில் வந்து இயல்பாய்வு, அடையாளம் காணல், வகைப்பாடு, பெயரிடல் மற்றும் உயிரினங்களுக்கு இடையேயான பரிணாம உறவுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம அந்த கிளாஸில் சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்னன்றதை பார்த்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.